கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட சங்கீதம் 146 46 சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 146 7 முதல் உங்களுக்காக நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கழிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன வசனம் சொல்கிறது? 9ஆம் வசனத்தை பார்ப்போம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் என்ன பண்றாராம்? ஆதரிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பரதேசினா என்ன அர்த்தங்க? யாக்கோபு கூட வெறும் கோலோட வெறும் கையோட நான் போனேன், பெரிய பரிவாளத்தோடு நான் திரும்ப வரேன் அப்படின்றார். பரதேசியை போலதான் ஓடி போனான் யாக்கோபு. ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மோசே தனிமையாக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தையா இருக்கும் பொழுது அவனை நதியில விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாணலால் செய்யப்பட்ட ஒரு கூடையில அனுப்பப்பட்டான். அரண்மனையில வளர்க்கப்பட்டான். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலை நிமித்தமாக அவன் ஓடி போனான். அதே போல அநேகருடைய வாழ்க்கையில சில நேரத்துல வனாந்திர போன்ற வாழ்க்கை காணப்படும். நமக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை, பரதேசி போல இருக்கிற என் வாழ்க்கை, பரதேசி போல என் வாழ்க்கை இருக்குன்னு அநேகர் சொல்லி கொண்டிருக்கலாங்க. அதாவது யாரும் நம்மளை விசாரிக்க, நம்மளை கவனிக்க, நம்மை விசாரிக்கவோ நம்மை குறித்து கவலைப்படவோ ஒருவரும் இல்லாத போன்ற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாராம்? நான் உன்னை விசாரிக்கிறேன். வேதவசனம் தான் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நம்மளை கேட்பதற்கென்று விசாரிப்பதற்கென்று தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தர் அவனை எல்லா ஆபத்திலிருந்தும் விடுவித்து குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா என்னங்க? நம்முடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான வாழ்க்கை இருக்கலாம், ரொம்ப ஒருவரும் கவனிக்கப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை வெறும் பூஜ்ஜியம் போல காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமோ ஒரு முன்னேற்றமோ இல்லாத போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்காக வருவேன், உனக்காக நான் வருவேன். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பசியா இருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக தாகமா இருக்கிறீங்களா? வாஞ்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை பூர்த்தி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு ஒரு பொழுதும் குறைந்து போவது இல்லை ஆண்டவர். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நீங்க கர்த்தரிடத்துல வரும்பொழுது மாத்திரம் அல்லங்க, அவர் உங்களை தேடி வருகிற ஒரு அன்புள்ள தேவனா இருக்கிறார். அதற்குன்னு நமக்கு எந்த ஒரு தகுதி வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அன்புள்ள தேவன். இயேசுவின் அன்பு மேலானது. இதை பார்க்கிறவர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கலாம். இயேசுவின் அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். வேதம் என்றால் என்ன, வசனம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். மனுஷனுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். எல்லாம் இருந்தும் என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, ஏதோ என் வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கிறது போல இருக்க, எனக்குன்னு எல்லாமே இருக்கு, அப்படி இருந்தும் நான் அனாதை போல இருக்கிறேன், எனக்கு இருந்தும் இல்லாதவை போல இருக்கு என் வாழ்க்கைன்னு சில பேர் சொல்லி கொண்டிருக்கலாம். அங்க இயேசுவானவர் வருவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு நிம்மதி வரும். வெறுமையாய் காணப்படுகிற
இருள் நிறைந்து காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசு வரும்பொழுது இந்த வாழ்க்கை வெளிச்சமாக மாறுங்க. சமாதானம் நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய் காணப்படும். இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அது இயேசுவின் அன்பினால் மாத்திரம்தாங்க ஆகும். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனா இருக்கு. அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆகாரம் கொடுக்கிறவர், போஷிக்கிறவர். ஏற்கனவே நாம் பார்த்தபடி ஆகாரம் என்றால் ஒரு ஆதரவு தானாங்க. ஆதரவு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர் ஆதரவா இருக்கிற தேவனா இருக்கு. He is the resource person. Not only a resource person, he himself a resource. Amen. ஆம் பிரியமானவர்களே, அவரு ஆதரவு மட்டும் அல்லங்க, அவரு ஆதாரம் மாத்திரம் அல்ல, அவரே எல்லாமா இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவு அவர்தான், ஆதாரமும் அவர்தான். ஆதாரமா இருக்கிறார் என்றால் அவர் தான் ரிசோர்ஸ். உங்களுடைய தேவைகள் என்னது என்று அவர் அறிந்து உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான தேவைகள் இருக்குங்க. அநேக விதமான தேவைகள் இருக்கும். இது வேணும் அது வேணும்னு இருப்போம். இதெல்லாம் இருக்கு, ஆனால் முக்கியமானது என் வாழ்க்கையில இல்லையே. ஒருவேளை உங்களுக்கென்று ஒரு துணை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கென்று சில காரியங்கள் எதிர்பார்த்திருக்கிற, வெளியில சொல்ல முடியாத சில எதிர்பார்ப்புகள், தேவைகள் உங்களுக்கு வேண்டியதா இருக்கலாம். யாரிடத்துல நான் போய் சொல்லுவேன்? இதை நான் எப்படி கேட்பேன்? சில பேருக்கு அந்த ஒரு கேள்வி உண்டு. இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, என் பேரண்ட்ஸ்கிட்டையும் என் பிள்ளைங்கள்கிட்டையும் சொல்ல முடியாது. இதை யாருக்கிட்ட சொல்லுவேன்னு உங்களுக்கு கேள்வி இருக்குதா? உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற இயேசுவினிடத்துல நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படுங்க. பரதேசிகளையும் எளிமையானவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நோக்கி பார்க்கிற தேவன், தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உடனே உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து, அவரே மெய்யான தேவன். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டுங்க. ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை, வெறுமையாய் காணப்படுகிற வாழ்க்கை அவர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். எல்லோருடைய வாழ்க்கையில இந்த ஒரு கேள்வி இருக்கு, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ உறவுகள் இருக்கு, எனக்கு செல்வாக்கு இருக்கு, புகழ் மரியாதை இருக்கு, ஆனால் என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு காரியம் அவர்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். பிள்ளைகளினாலேயோ, குடும்பத்தினாலேயோ, உறவுகளினாலேயோ, இல்லை சில வியாதிகளினால உபத்திரப்பட்டிருக்கலாம். அவர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறார், சுகம் அளிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் தேவனிடத்துல கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் இங்க பார்க்கிறோம், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு ஒடுக்குதல் இருந்தாலும் நீங்கள் மடங்கடிக்கப்பட்டவர்களாய், தோல்வி உற்றவர்களா இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை தோல்விக்கு நேராக நடத்தி இருக்கலாம், உங்களை தோற்கடித்திருக்கலாம், ஏளனமாக பார்க்கலாம். நீ ஆண்டவர் நம்பினிய, நீ நல்லா ஏதோ உதவி செய்திருந்திய அநேகருக்கு. உன் வாழ்க்கை இப்படி இருக்கு பார், நாங்க நல்லா இருக்கோம், நீ இப்படி இருக்கிறிய, உன் வாழ்க்கை இப்படி முடங்கி போயிருக்கிறது, இப்படி ஒன்றும் இல்லாம இருக்கிறேன்னு அநேகர் சொல்லலாங்க. ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலாம் மாற்றி போட வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் இங்க பார்க்கிறோம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கீழே விழுந்து இருக்கிறீங்களா? தோல்வி உற்று காணப்படுகிறீர்களா? என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நான் தோல்விதான், எது எடுத்தாலும் என் வாழ்க்கையில தோல்விதான், என்னுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய தொழிலிலும் என்னுடைய உறவுகளிலும் தோல்விதான் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு ராசியே இல்லை, என் தலையில எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, என் விதி தலை விதி என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்த தலைவிதியை மாற்ற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. யாபேசு என்கிற ஒரு மனுஷன் வேதத்துல இருக்கிறான். அவனும் தன்னுடைய குடும்பத்துல அவன்தான் மிகவும் எளிமையானவன், கடைசியானவன்.
அவனை யாரும் கண்டுக்கல. யாபேசு என்றாலே துக்கம் தானா. அவங்க பெற்றோர்கள் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தாங்க. அதனால அவனுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? யாபேஸ். நீ துக்கத்தோட பிறந்த, நீ பிறக்கும் பொழுது எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு செழிப்பு இல்லை, எங்களை வேதனையோடு உங்களை நான் பெற்றெடுத்தேன், அதனால உனக்கு நான் யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி தாயும் தகப்பனும் அந்த யாபேஸ்க்கு பேர் வைக்கிறான். யாபேஸ் என்றால் துக்கத்தில் பிறந்தவன். அநேகர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய பிறப்பை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. என் பெற்றோருக்கு நான் பிரியமில்லாமல் பெற்றார்களா? நான் அதற்காக பிறந்தனா? பெற்றோருடைய அன்பு எனக்கு கிடைக்கலையே, உண்மையாகவே இவர்கள் தான் என்னை பெற்றெடுத்தார்களா? எனக்கு பெற்றோருடைய அன்பு கிடைக்கலையே, நான் ஏன் பிறந்தேன்? என் வாழ்க்கையில அர்த்தமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, என் தலைவிதியை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் என்று கிடையாதா? எது எடுத்தாலும் நான் தோல்வியில போய் முடிகிறேன், எல்லா சந்தோஷமும் கொஞ்ச நாள் தானே நிலைக்குது, நிரந்தரமா இல்லையே என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த யாபேசுடைய வாழ்க்கையில அப்படிதான். அநேகர் சொல்லலாம், என் ஜாதகத்துல, என் நட்சத்திரத்துல இப்படி இருக்கு, என் ஜாதகம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அநேகர் சொல்லி கொண்டிருக்கலாம். யாபேஸ்க்கு அப்படிதான் சொன்னாங்க, அவங்க பெற்றோர்களே சொன்னாங்க, நீ துக்கத்தில் பிறந்த வேண்டா, உன் வாழ்க்கை இப்படித்தான், ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாம் சொல்றாங்க, யாபேஸ் யாபேஸ் கூப்பிடும் பொழுது என்ன அர்த்தமா? துக்கத்தில் பிறந்தவனே, துக்கத்தில் பிறந்தவனே, துக்கத்தில் பிறந்தவனே, துக்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் யாபேசுடைய வாழ்க்கையில. அவனை பார்க்கும் பொழுது சேட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், டே துக்கம். அவன் வாழ்க்கை அப்படிதாங்க இருந்திருக்குது, கசந்த ஒரு வாழ்க்கை. ஆனா யாபேசு ஒரு நாள் தீர்மானம் பண்ணான், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் பெற்றோர்கள் எழுதி வைத்த இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் ஜாதகத்துல எழுதப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அதை மாற்றி எழுதணும்னு ஆண்டவர்கிட்ட போனான். ஒரு நாள் தீர்மானம் பண்ண ஆண்டவர்கிட்ட போனான், தேவனே கர்த்தாவே, உம்முடைய கரம் என் மேல இருக்கட்டுமே, என் வாழ்க்கையினுடைய எல்லையை நீங்க பெரிதாக்குங்க, நீங்க என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி துக்கம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம் என்று ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணான்? கர்த்தாவே, உம்முடைய கரம் என்னோடு இருந்து என் எல்லையை பெரிதாக்கி நீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று ஜெபம் பண்ணினான். அன்று முதல் தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார். அதனால்தான் இங்க பார்க்கிறோம், அவர் ஆண்டவர் நீதிமானுடைய ஜெபத்தை தள்ளுவது கிடையாது என்று சங்கீதத்துல பார்க்கலாம். மேல இருக்கிற வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், உங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர், உங்களை சிநேகிக்கிற தேவன் அவர். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ரட்சிக்கப்படும் மாத்திரத்திலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அந்த யாபேசை போல நீங்கள் ஒரு தீர்மானம் செய்து, என்னுடைய வாழ்க்கை மாறணும், இந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் படுக்கை முழுதும் நான் கண்ணீரால் நிரப்புகிறேனே, என்னுடைய தலையணையினை என் கண்ணீரினால் நிரப்புகிறேனே, என் கண்ணீரினால் என் தலையணை நனைந்து போகிறதே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அநேகர் என்னை கை நீட்டி பேசுறாங்க, சின்னவங்களாம் என்னை பார்த்து பேசுறாங்க, நான் பார்த்து வளர்ந்தவங்களாம் எனக்கு நேரா விரோதமா பேசுறாங்களே, என் வாழ்க்கை இப்படித்தான் போய் முடியும்னு சொல்றாங்க. ஏனென்றா என் வாழ்க்கையை நான் அப்படி சூஸ் பண்ணிட்டேனா? இல்லை நான் பிறந்தது தவறா? என் பிறப்பே அப்படித்தானா? என் ஜாதகத்துல அப்படி எழுதியிருக்கா? என் விதி அப்படித்தானா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற விதி என்று சொல்லுகிற காரியமோ, பெற்றோரால் வருகிற எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் சரி, பிதாக்கள் மூதாதையர்களால் வருகிற எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி, கட்டுகளாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் மாற்றி போட இயேசுவாலை மாத்திரம் கூடுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மேலானதுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். யாபேசை போல நீங்க தேவனிடத்துல வரும்பொழுது
என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடும் ஆண்டவரே என்று நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கையில நான் ஜெயத்தை பார்க்க வேண்டும், என் வாழ்க்கையில நான் வெற்றியை காண வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் செழிப்பை அனுபவிக்க வேண்டும், நான் வளர வேண்டும், கர்த்தாவை உமக்காக நான் சாட்சியா நிற்க வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வேணும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஆம் பிரியமானவர்கள், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் யாபேசனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. யாபேஸ் அப்படித்தான் ஜெபித்தார். என் பெற்றோர்கள் என்னை துக்கத்தில் பிறந்தவன் என்று சொல்லி பேர் வைத்தார்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த பேர் வேண்டாம். ஒருவேளை அந்த பேர் இருந்தாலும் எனக்கு அந்த பேருக்கேற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றி போடுங்க என்ற தீர்மானத்தோடு வந்து கேட்டான். இன்னொரு வார்த்தை, அன்னாள், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. மலடி என்று அழைக்கப்பட்ட அன்னாள் அவர்களுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி வேதத்திலே சக்கலத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அவங்களை துக்கப்படுத்துவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஒவ்வொரு முறை வேதனைப்படுத்துவாங்க, சித்திரவதை அனுபவிப்பார்கள். என்னடா ஒவ்வொரு முறையும் நமக்கு இப்படி இருக்கிறது, போய் அழுவாங்க, பெட்ல போய் படுத்துக்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க. கணவனும் வந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனால் அது முடியாது. ஒவ்வொரு முறையும் தனக்கு குழந்தை இல்லை என்பதை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருப்பான். ஒரு நாள் தீர்மானம் பண்ணான், இனிமேல் நான் இது மாதிரி நான் துக்கமாக இருக்கக்கூடாது. இந்த மலடி என்கிற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மலடி என்கிற இந்த பேர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவனிடத்தில் போனான். ஆலயத்துக்கு போய் விழுந்தான். அவன் சத்தம் கூட வெளியில வரல. வாயை திறந்து பேசுறாங்க, சத்தம் வரல. இருதயத்திலிருந்து அவங்க ஊற்றுகிறாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, பிள்ளையை கொடுங்க என்று அவன் வந்து பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினான். நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா, மகனை கொடுத்தா உமக்கு என்று நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவருடைய சமூகத்துல அவங்களுடைய இருதயத்தையே ஊற்றினான். அவங்க ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீயா இருந்தாங்க. தேவனுடைய சமூகத்துல சென்று, தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அழுது, வேற யாருக்கும் தெரியாது அவங்க அழுதது, அவர்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரியும். அந்த ஆலயத்தில் இருந்த ஆசாரியன் ஆகிய ஒரு ஏலி தீர்க்கதரிசி வந்து கேட்கிறா, என்னம்மா குடித்திருக்கிறாயா, என்ன பண்ற நீ, குடி போதையில வந்து இங்க என்ன பண்ற தேவாலயத்துல? அவர் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது, இவங்க புலம்புறதை பார்த்தா, அழுகிறத பார்த்தா ஒரு சத்தமே காணுமேன்னு பார்க்கும் பொழுது, அவங்க அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது அழுது புலம்பி அவளை கந்த கோலத்தோட வந்து இருந்திருக்கலாம். அதனால்தான் அந்த தீர்க்கதரிசனுடைய பார்வைக்கு அப்படி காணப்பட்டது. என்னம்மா குடி போதையில நீங்க வந்திருக்கிறையா தேவனுடைய சமூகத்துல போது? அப்பொழுதுதான் சொல்றாங்க, இல்ல தீர்க்கதரிசியே, இல்ல போதகரே, இல்ல ஆண்டவரே, நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய இருதயத்தெல்லாம் தேவனிடத்துல ஊற்றி விட்டேன்னு சொல்ல. அப்பா அவர் சொல்ற, நீ சமாதானத்துல போ, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, கேட்டுட்டாரு, உன் இருதயத்தின் வாஞ்சின்படி ஆண்டவர் செய்வார் சொல்லும்பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே வராங்க. அப்போ வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் துக்கமாக இருந்த அந்த ஸ்திரீ அன்னாள் அதற்கு அப்புறம் துக்கம் முகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானது. அதற்கு பிறகு ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் வாஞ்சின்படி, அன்னாளுடைய ஜெபத்தின்படி அவர்களுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமாக, உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயம் தடையா இருக்கிறது, ரொம்ப நாளா நான் காத்துட்டு இருக்கேன், அநேக நாட்கள் நான் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய சமூகத்துல வந்து சேர வேண்டும். தேவனிடத்துல கேட்டால் ஒழிய ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே வந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர் வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போமா? சங்கீதம் 113:9 நாம் பார்ப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, மலடியை என்ன பண்றாரா? சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குறார். ஹல்லேலூயா.
பாருங்க, தமிழ் வேதாகமத்துல அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளை தாய்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆம். ஸோ யாரு அந்த ஒரு குழந்தை இல்லாம நமக்கு ரொம்ப நாளா நான் மலடியா இருக்கிறேன் என்று வேதத்திலே பார்த்தோமே, அன்னாளுக்கு செய்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பேரன் உமன் மட்டும் இல்லைங்க. தடைப்பட்ட வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில அநேக காரியம் ஒரு ட்ரை லேண்டு போல இருக்கலாம். உங்க நிலத்துல எது விதைத்தாலும் வளராம இருக்கலாம். அது போல ஒரு பேரன் லைஃப் போல இருக்கலாம் உங்க லைஃப். ஒரு மலட்டு கற்பத்தை போல அநேகருடைய வாழ்க்கையில எது போட்டாலும், என்ன முயற்சி எடுத்தாலும் வளர்ச்சி இல்லாம இருக்கேடா. எவ்வளவுதான் நான் முயற்சி பண்றது, எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. என்னென்னவோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எதுவுமே நடக்கலைன்னு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறோம். எதற்காக நீங்கள் முயற்சித்து முயற்சித்து ஒன்றும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்துல கொண்டு வருவீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் அதை கொண்டு வரும் பொழுது நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி, ஹல்லேலூயா, வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆமேன். பாருங்க, இவ்வளோ நாளா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கலாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு குட் நியூஸ். எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க சோர்ந்து போய் ரொம்ப நாளா நான் காத்துட்டு இருந்த இந்த காரியம் நடக்கல, எனக்கு இப்படி ஒரு இழிவான பேர் வந்து விட்டது, என்னால தலை நிமிர முடியல, தலை குனிந்து காணப்படுறேன், அநேக முயற்சிகள் எடுத்தோம், பணம் செலவழித்தோம், என் வாழ்க்கை சரியாகலை. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லலாம், நான் வீடை விற்று நிலத்தை விற்று இந்த காரியத்தை செய்தேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை நான் செலவு செய்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைத்துட்டு இருக்கோம். அது நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோங்க, எவ்வளோ செலவு பண்ணியும் சரியாகலை, எல்லாம் வீணாக போயிட்டு. அநேகர் வந்து சொல்வது உண்டு, எவ்வளோ முயற்சித்தோம், பல வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், இதுக்குன்னு ஒரு எண்டு இல்லையா, சொல்யூஷன் இல்லையா, உங்களை முன்னுமே எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்திருப்போம். அநேகருடைய வாழ்க்கையில் சுற்றி திரிந்து அலைந்து திரிந்து சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த சூழ்நிலை நான் மாற்றுவேன். மோசேயினுடைய கோல் துளிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. கோல்ன்றது ஒரு ட்ரையா இருக்கிறது, அது எப்போ பறிக்கப்பட்டது மரத்துல இருந்து, அந்த ஒரு ஈரப்பதமே இருக்காது, துளிர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. உடன்படிக்கை பெட்டியில பார்ப்பீர்கள் என்றால் அது வைக்கப்பட்டிருக்கும். அந்த மோசேயினுடைய கோல் துளிர்த்தது என்றால் எப்படிங்க அது சாத்தியமாகும்? தேவனால மாத்திரம்தாங்க கூடும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனுங்க. ஒரு வறண்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கலாங்க, வனாந்தரத்துல அவர் ஆறுகளை உண்டாக்குவார், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குற தேவன், கண்மலை பாறையில இருந்து கூட தண்ணீரை கொண்டு வருவிக்கிற தேவனார். இதெல்லாம் செய்வார்னு இல்லைங்க, செய்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்காக பிரத்யட்சமான அற்புதங்களை செய்திருக்கார். ஒருவரும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படியான பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பிரமிக்கத்தக்கதான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஏனென்றால் அவர் பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர், நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை எல்லாம் கணக்கிட்டு அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மளால நட்சத்திரங்களை என்ன கூடுமா? ஆனா தேவனால என்ன கூடும்? ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறவர். அப்படி என்றால் அண்டாசராசரங்களை உண்டாக்கின தேவன் அவர், உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், உன்னதமானவர், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். துன்மார்க்கனுக்கு விரோதமாய் உங்களுடைய சத்துருக்களை பட்சிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர், உங்களை சிநேகிக்கிற தேவன். நீங்கள் தேவனுடைய அன்புக்கு நேராக நீங்கள் வரும்பொழுது
தேவனை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த காரியெல்லாம் என் வாழ்க்கையில இது நடக்கல, தோல்வியுற்று காணப்படுகிறது என்று நினைத்து கொண்டிருப்பீர்களோ அந்த வாழ்க்கையெல்லாம் அவர் மாற்றிப்பட கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். எந்த ஒரு சோர்வுக்கும் நீங்க இடம் கூடாது. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் நிச்சயம் உண்டு. இயேசுவின் அன்பிற்கு இடம் கொடுங்க. இயேசுவை உங்க வாழ்க்கையில அழையுங்க. உங்க குடும்பத்துல அழையுங்க. உங்க உறவுகள்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. உங்க தொழிலையும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. இந்த யாபேசனுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், அன்னாளுடைய மலடி என்கிற பட்டத்தை மாற்றினவர். யாபேசனுடைய பட்டம், அவனுக்கு பட்ட பேரு கூட இல்லைங்க. பட்ட பேர்னா மற்றவங்க யாராவது வைக்கிறது கேலி கிண்டலுக்காக. பெற்றோரை வைத்து விட்டு போனார்கள். இவன் துக்கத்தில் பிறந்தவன். யாக்கோபுனா எத்தனை அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க யாபேசு அவன் என்னங்க தவறு செய்தான் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். பெற்றோர் தான் வைத்துட்டாங்க, நம்மளை அப்படி கூப்பிடுறாங்களே. ஆனா அந்த துக்கத்தோடு அவன் அப்படியே இருக்கவில்லை வாழ்க்கை முழுதும். என் வாழ்க்கை மாறணும், இந்த துக்கமான பேர் இருந்தாலும் என் வாழ்க்கை துக்கமா இருக்கக்கூடாது. எனக்கு என் பெற்றோர்கள் துக்கம் என்று வைத்திருக்கலாம், துக்கத்தில் பிறந்தவன் என்று வைத்திருக்கலாம். ஆனா அதுவே என் வாழ்க்கையை மாறிவிடக்கூடாது. என் வாழ்க்கையில சந்தோஷம் வரணும், என் வாழ்க்கையில செழிப்பு வரணும், என் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் என்று தீர்மானம் பண்ணி தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அன்னாளுடைய மலடி என்கிற பெயரை மாற்றி போட்டார். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பை நீக்கி சந்தோஷத்தை வரும்படி செய்த ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கசந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அந்த வாழ்க்கையை மாற்றி போட அவர் கிருபை நிறைந்த தேவன். அதனால தான் வேதத்துல பார்க்கிறோம், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். இன்னொரு வசனம் கூட பார்த்தீங்கன்னா செப்பனியா 3:19 நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமா, எங்க நீங்க தலை குனிந்து காணப்பட்டீர்களோ, எங்கு நீங்க வெட்கம் அனுபவித்தீர்களோ அங்க உங்களுடைய தலை எழும்பும்படி செய்வார், தலை நிமிர பண்ணுவார். அதுதாங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க, நீங்க ஒருவேளை இன்னெபிலிட்டியா இருக்கலாம், என் வாழ்க்கையில எனக்குன்னு சப்போர்ட் இல்லை, நான் இவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இவங்களுடைய ஃபினான்ஸ் சப்போர்ட்ல தான் நான் இருக்கிறேன், எனக்கென்று ஒரு இன்கம் இல்லை, எனக்குன்னு ஒரு ஃபிசிக்கலா ஒரு சப்போர்ட் இல்லை, மெட்டீரியல் சப்போர்ட் இல்லைன்னு இருக்கலாங்க. ஒரு நொண்டி போன்ற வாழ்க்கை. அதுதான் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். ஆனா கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுறார். என்னை யார் சேர்த்துக்கொள்வா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எனக்கு அழகும் இல்லை, படிப்பும் இல்லை, செல்வமும் இல்லை, பொருளும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னை யாரா சேர்த்து கொள்வாங்களா? ஐ எம் நெக்லெக்டட் என்று நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருடைய அன்புக்கு நேராக நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.